வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க பிரீத்தி எலிகான் மாடலு. அதாவது இதில் என்ன ப்ராப்ளம்னா லோ ஹீட்டுன்னு சொல்லி கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹீட் ஆகுது, ரொம்ப ஸ்லோவாக தான் ஹீட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்லோ ஹீட்டுக்கு வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம், சரிங்களா? அதாவது உங்களுக்கு லோ ஹீட் வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ப்ரீசெட்டு. இப்போ இந்த ப்ரீசெட் வந்து பார்த்திங்கன்னா 501 போட்டிருக்கான். அப்போ 501 போட்டிருக்கான். இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே இந்த 501 ப்ரீசெட் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இதுக்காக ப்ரீசெட் இல்லை அப்படின்னு இதுக்காக நீங்கள் டிலே பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரீசெட் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த ப்ரீசெட்டை கலட்டிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கார்பன் ரெசிஸ்டர் இருக்கும். அதாவது நம்ம கார்பன் ரெசிஸ்டர் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம இந்த ரெசிஸ்டர் தான். இப்போ இந்த ரெசிஸ்டரில் வந்து அந்த ப்ரீசெட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேல்யூ ரெசிஸ்டர் போட்டு பார்க்கலாம். ஒரு 500 ஓம்ஸ் இருக்குது, 501 அப்படின்னா 500 ஓம்ஸ். இப்போ இந்த 500 ஓம்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அதே 500 ஓம்ஸ் ரெசிஸ்டர் போடலாமா சார் அப்படின்னா போட முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த 500 ஓம்ஸ் போட்டிங்கன்னா ஹீட் ஆகாது. பட் ஆகும், பட் கொஞ்சம் லோ ஹீட் வரலாம், இல்லை விட்டு விட்டு கூட ஹீட் ஆகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 320 ஓம்ஸ் 330 ஓம்ஸ் ரெசிஸ்டர் போடுங்க, சரிங்களா? அதாவது ஆரஞ்சு ப்ரௌனு, சரிங்களா? 330 ஓம்ஸு. நல்லா கேட்டுக்கோங்க, 330 ஓம்ஸ். 330 கே போட்டுட்டு சார் வேலை செய்யலேன்ட்டு எனக்கு மறுபடியும் கால் பண்ணாதீங்க. பண்ண வேண்டான்னு சொல்ல, பண்ணுங்க. பட் எப்போவுமே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யும் போது மட்டும்தான் உங்களுக்குள்ளே வந்து அந்த நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம இதுதான் அவர் சொல்லியிருக்காரு, இப்போ நம்ம இது மாற்றினா ரெடி ஆயிரும், ஓகே, அப்புறம் நம்ம இதை மாற்றி பார்க்கலாம். மாற்றி பார்க்காமையே உங்களுக்குள்ளே நீங்கள் டவுட் வந்து க்ரியேட் பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா? இப்போ இந்த 501 ஓம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 330 ஓம்ஸ் போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஹீட் எந்த அளவுக்கு வருதுன்னு. நார்மல் ஹீட் நல்லா இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லை எனக்கு ஹீட் வந்து கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது சார்னா அந்த 330 வோல்ட் எடுத்துருங்க. அதாவது 330 ரெசிஸ்டர் அந்த வேல்யூ ஓம்ஸ் ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு 10 ஓம்ஸ் ரெசிஸ்டர் இந்த இடத்துல அடிங்க. சார் ப்ரீசெட்டில் மொத்தம் 3 பின் வருது, இதில் நான் எப்படி சால்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 லெக்குமே வந்து சேம் தான். உங்களுக்கு சென்டர் பின்னும் சைடும் உங்களுக்கு ஒரே ட்ராக்கில் சால்டர் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இந்த 2 லெக்கு மட்டும்தான். இப்போ அந்த ரெசிஸ்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு லெக்கும் மட்டும் சால்டர் பண்ணுங்கள். அப்போ 10 ஓம்ஸ் ரெசிஸ்ட் நீங்கள் சால்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் உங்களுக்கு ஹீட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ரெண்டாவது, இந்த ப்ரீசெட்டோட ப்ராப்ளம் என்னங்கிறது நான் சொல்லிட்டேன். E0 வந்தாலோ இல்லை ஹீட்டே ஆகலினாலும் இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவதாக என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் நல்லா கவனிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டர், இப்போ இந்த ரெசிஸ்டரோட கலர் கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு துரு பிடிச்சிருக்கும், சரிங்களா? துரு பிடிச்சிருக்கனால உங்களுக்கு பெருசாக கலர் கோடிங் உங்களுக்கு தெரியல. இதில் என்னென்ன கலர் கோடிங் அப்படின்னா உங்களுக்கு ரெட்டு, பிளாக்கு, ஆரஞ்சு தான் தெரியுது. இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய என்ன வேல்யூன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா கிரே கலர் வரும். அப்போ 820 820K ரெசிஸ்டர் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 820K ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஐஜிபிடியோட கலெக்டரில் இருந்து, அதாவது 330 வோல்ட்லேருந்து இந்த ரெசிஸ்டருக்கு இந்த பக்கம் நமக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1.6 வோல்ட் 1 வோல்ட்டு தான் வரும். அந்த 1 வோல்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஜம்பர் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ஜம்பர் பார்த்திங்கன்னா இந்த ஜம்பர்லேருந்து இங்கே ஒரு எஸ்எம்டி ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க, சரிங்களா? இப்போ இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டர்லேருந்து நமக்கு தாண்டி தான் நேராக இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர், இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர், இது வந்து 0 அப்படிங்கிறது ஜம்பர். இப்போ இந்த ஜம்பர்லேருந்து உங்களுக்கு நேராக மறுபடியும் ஒரு ரெசிஸ்டர் போட்டு உங்களுக்கு நேராக ஐசிக்கு வரும். இது வந்து நம்ம ஐஜிபிடியிலேருந்து வரக்கூடிய காயிலுக்கு வரக்கூடிய இந்த பல்ஸ் வோல்ட் போகக்கூடிய வோல்டேஜ். இந்த வோல்ட் வந்து உங்களுக்கு போகலை, காயிலோட ஃபீட்பேக்கை உங்களுக்கு போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து காயில் ஹீட் ஆகாது. பட் ஹீட் ஆகலாம், ஹீட் ஆகும் ஆஃப் ஆகிடும், ஹீட் ஆகும் ஆஃப் ஆகிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹீட்டே ஆகாது, ரொம்ப மெயில்டாக ஹீட் ஆகலாம், அந்த மாதிரி கூட ப்ராப்ளம் வரும், சரிங்களா? அப்போ இந்த ரெசிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருந்தால் நமக்கு அந்த லோ ஹீட் வரும். மூணாவது என்ன பார்க்கலான்னா இந்த கெப்பாசிட்டர் 5 MFT
இந்த 5 MFT கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹீட் வந்து ரொம்ப கம்மியாகலாம், இல்லை ஹீட் விட்டு விட்டு கூட ஆகலாம். சரிங்களா? இப்போ வந்து 1 2 3 ஃபால்ட்டு சொல்லிட்டேன். ரெண்டாவது இந்த 0.33 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இதெல்லாம் உங்கள் லீக் இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு செட்டு வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகலாம். ரெண்டாவது ஹீட்டே ஆகாமல் கூட இருக்கலாம். மூணாவது IGBT கூட போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மேலே வந்து புடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு கேமராவில் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, காமிக்கிறேன். பட் இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே மட்டமாக இல்லை, உப்பிகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ இந்த இடத்துல பட்டையாக ஒன்று வைக்கிறேன். இப்போ நமக்கு ஃபேட்டாக கரெக்டாக நிற்கிது. இப்போ இதே இந்த இடத்துல நான் வைக்கிறேன், நமக்கு நிற்கலை, கேப் இருக்குது, தெரியுதுங்களா? இப்போ இதை நான் வந்து வச்சா மட்டமாக இருக்குது, இங்கே நான் வைக்கும் போது இப்போ நமக்கு மட்டமாக இல்லை, தெரியுதுங்களா? அப்போ கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் மேலே உப்பிகிட்டு இருக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு லோ ஹீட் வரலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் கழட்டி என்ன வேல்யூ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ செக் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த கெப்பாசிட்டர் நம்ம கழட்டிக்கலாம். மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லெக்கை வந்து நீங்கள் மேலே தூக்குங்க, உங்களுக்கு அழகாக வந்துடும். நான் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நான் பண்ணுறேன் ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வராது. இப்போ நான் வந்து எனக்காக நான் இந்த வேலையை நான் பண்ணலை, நான் இந்த வீடியோ பதிவு பண்ணலை, உங்களுக்காக தான், நம்ம நண்பர்களுக்காகத்தான் நான் இதை வந்து பதிவு பண்ணுறது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த கெப்பாசிட்டர் உப்பி இருக்குன்னு சொன்னேன், நல்லாவே தெரியுதா கெப்பாசிட்டர். நான் இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெடிச்சிருக்குங்களா? நல்லா ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன், தப்பே இல்லை, உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன், தெரியுதுங்களா? இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு மேம்பாலம் மட்டும் பிளந்துருக்கு. அப்போ நமக்கு இங்கே மேலே உப்பி இருக்குது. இப்போ இங்கே என்ன கெப்பாசிட்டர் போட்டிருக்கான், என்ன வேல்யூ போட்டிருக்கான், 0.33, அதாவது 0.3. ஓகே, இப்போ இதுக்கு உங்கள்கிட்ட 0.3 அப்படின்னா உங்கள்கிட்ட 0.33 போடலாமா சார் அப்படின்னா 0.3க்கும் 33க்கும் 30 UF தான் டிஃப்ரெண்ட்டு. பட் உங்கள்கிட்ட வந்து 27 இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், 27 இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டர் போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் அந்த 0.3 வேல்யூ கெப்பாசிட்டி நம்ம போட்டாச்சு, சால்வ் பண்ணிக்கலாம். சால்டிங் வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கோங்க, ட்ரை இல்லாமல். ட்ரை இருந்ததுன்னா இந்த சர்க்யூட் அந்த இடத்துல ஃபுல்லாகவே எரிஞ்சு பர்ன் ஆகிடும். இப்போ நம்ம நீட்டாக சால்டிங் பண்ணிட்டோம். அந்த இடத்துல ஏதோ ட்ராக் ஷார்ட் ஆகாத மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே ஒரு வேலையை செய்யும் போது சொல்கிறேன், தயவுசெய்து கவனித்து வேலை பாருங்கள். ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் கெப்பாசிட்டர் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் திருப்பி போட்டுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. சரிங்களா?
இந்த மாதிரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து பொலாரிட்டி இருக்குது. ப்ளஸ் மைனஸை மாற்றி போட்டிங்க அப்படின்னா, மாற்றி போடுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை நண்பர்களே. வந்து இன்கேஸ் நீங்கள் போர்டவே உத்து பார்த்துட்ருப்பீங்க, இந்த வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா வாழ்க்கையே போயிடும். புரிஞ்சுங்களா? இந்த போர்டு போச்சுன்னா 500 ரூபா தூக்கி வீசிட்டு நம்ம காசு போட்டு கூட வாங்கி போட்டுடலாம். பட் இன்கேஸ் நம்ம கண்ணில் பட்டு கண்ணு போச்சுன்னா வாழ்க்கையே போயிடும். பணம் காசே நீ கேட்டால் எவனும் தரமாட்டான். கண்ணு கை காலெலாம் போச்சுன்னா வீட்டு பக்கம் தலை வச்சு கூட எவனும் படுக்க மாட்டானுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த கெப்பாசிட்டர் மாற்றி பார்த்துட்டோம். இந்த கெப்பாசிட்டர் மட்டும்தான் நான் மாற்றிருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை செக் பண்ணி பார்த்துடலாம், எந்த அளவுக்கு நமக்கு ஹீட் ஆகுதுங்கிறது பார்த்துடலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பழைய கெப்பாசிட்டியில் இருக்கும்போது லோ ஹீட் வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம வேறு கெப்பாசிட்டி போட்டதுக்கப்புறம் நமக்கு ஹீட்டே ஆகலை. சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டர் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன வேல்யூவில் இருக்குன்ட்டு. இப்போ நமக்கு போர்டில் வச்சு நம்ம செக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வெறும் 360K வேல்யூ தான் காமிக்குது. போர்டிலேருந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ரெசிஸ்டர் நான் போயிருக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தண்ணி இறங்கினங்காட்டி நமக்கு இங்கே கேட்டுக்கும் இந்த 330 வோல்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட் ஆனங்காட்டி ஐஜிபிடி ஆல்ரெடி போயிருக்குன்னு மாற்றிருக்காங்க. மாற்றி கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் நமக்கு லோ ஹீட் ப்ராப்ளம் சொல்லி வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் ரெசிஸ்டர் கலட்டி விட்டுட்டேன். இப்போ நான் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ காமிக்குது? 1 மெகு காமிக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு இதிலேருந்து என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட்டு, கெப்பாசிட்டர் வந்து ரொம்ப வேல்யூ அதிகமாக போனங்காட்டி இங்கே இருக்க ரெசிஸ்டரும் நமக்கு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அதாவது 1 மெகு பக்கமாக நமக்கு இங்கே ரெசிஸ்டர் வேல்யூ காமிக்குது. இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டர் நம்ம மாற்றி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து 820K ரெசிஸ்டர் நம்ம வேறு மாற்றியாச்சு. கிரே, ரெட்டு, எல்லோ. சரிங்களா? நான் ஜூம் பண்ணி கூட காமிச்சிட்றேன். கிரே, ரெட்டு, எல்லோ. ஆனால் உங்களுக்கு பழைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேண்டு கொடுத்துருப்பாங்க கலர் கோடிங். இந்த இடத்துல கிரே வரும், ரெட்டு, பிளாக்கு, ஆரஞ்சு. அப்போ கிரேக்கு வந்து 8, ரெட்டுக்கு வந்து 2, பிளாக்குக்கு 0. அப்போ வந்து 8, 2, 0. அப்போ 820. அப்போ ஆரஞ்சு வந்து லாஸ்ட் வரனால கே. ஆனால் இதில் எல்லோ வந்திருக்கு எப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கனாலும் கே வேல்யூ தான். ஏன்னா 4 பேண்டு வந்து கலர் கோடிங் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த கலர் கோடிங் தெரியல, இந்த கலர் கோடிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு தனியாக நம்ம ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது. அந்த ஆப் உங்களுக்கு தெரியலைன்னா அதனுடைய லிங்க்கு கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் சென்ட் பண்ணி தரேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 4 பேண்டு கலர் கோடிங்கு, அதாவது எஸ்எம்டி ரெசிஸ்டர் செக் பண்ணுற வேல்யூ முதற்கொண்டு நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அடுப்பு ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது நம்ம வந்து பேக் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பக்காவாக பேக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தலாம் நமக்கு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும்.
இப்போ நம்ம அடுப்பை வந்து பக்காவாக நம்ம பேக் பண்ணிட்டோம். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நமக்கு ஹீட் ஆகுது. பாத்திரத்தை மேலே வச்சு நான் மறுபடியும் கூட செக் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்து 1000 வச்சுருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம். இவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நம்ம அடுப்பு பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி 1 by 1 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடுப்பு கண்டிப்பாக சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயன்பெற்ற மாதிரி அவங்களுக்கும் பயன்பெறட்டும். நம்ம புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர், நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பயனுள்ள வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பயனடைஞ்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இதோட பெட்டராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது எனக்காக நான் சொல்லிக் கொடுக்கல, எனக்காக நான் இந்த வீடியோ எடுக்க கிடையாது. உங்களுக்காக, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பிள்ளைகள், உங்களுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை நீங்களும் தெளிவாக பண்ணலாம், நீங்களும் எளிமையாக ரெடி பண்ணலாம். ஓகே, அடுத்த நண்பர்களே, அடுத்து நம்ம தரமான ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.